வாராகி, என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் சில சமயம் உனக்கு என்ன தெரியுமா தோன்றுகிறது? எந்த ஒரு விஷயத்திலும் நாம் லைக் இல்லாமல் இப்படியே இருக்கிறோமே, வெறுமனையாக, யாருக்கும் உபயோகம் இல்லாமல், நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எந்த ஒரு விதத்திலும் உபயோகம் இல்லாமல் அமைதியாகவே இருக்கிறோமே. எது செய்த தோன்றினாலும் அதை செய்யாமல் அப்படியே இருக்கிறோமே என்று உனக்கு உண்மையிலே வெறுப்பானது வருகிறது. சரிதானே? இதுதான் உண்மை. தங்கமே, அப்படியெல்லாம் யாரையாவது ஒருவனை பார்த்து, உன்னை பார்த்து இப்படி ஒப்பிட்டு பார்க்காதே. அவனுடைய வாழ்க்கை விதம் வேறு, உன்னுடைய வாழ்க்கை விதம் வேறு. உன்னாலும் எல்லாம் சாதிக்க முடியும். அடுத்தவன் சாதித்ததை தான் நீ சாதிக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் செய்தது வேறு, நீ செய்யப்போவது வேறு. அவன் இன்று செய்து விட்டால் நீ நாளை செய்ய போகிறாய். அதனால் நீ அவனைப் போல் இருக்க வேண்டும், இவனைப் போல் இருக்க வேண்டும். அவன் வீட்டுக்கு உபயோகமாக இருக்கிறான், நான் என் வீட்டுக்கு உபயோகமாக இல்லையே, இப்படியெல்லாம் நினைக்காதே. எல்லாரும் எல்லா விஷயங்களுக்கும் உபயோகமாகத்தான் இங்கு இருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் தெரியவில்லை. சில கால சூழ்நிலை உங்களை இப்படியெல்லாம் யோசிக்க வைத்து கவலைப்பட வைக்கிறது. கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீ சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிய நேரம் வரும். உன்னாலும் அனைத்தையும் சாதிக்க முடியும். உன்னாலே அனைத்தையும் சமாளித்து வென்று வரவும் முடியும். அந்த காலங்கள் சீக்கிரமாக நெருங்கிவிடும். அதனால் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே என்று வருத்தப்படாமல் அமைதியாக இருந்தாலே படிப்படியாக உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பேன், உனக்காகவே இருப்பேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன். ஓம் ஜெய் வாராகி.